தாம்பத்திய அதிருப்தி, திருமணத்திற்கு வெளியே ஆண் துணை தேடும் பெண்கள், அள்ளிக் கொடுக்கும் கிளீடன் ஆப். என்னதான் திருமணம் செய்து வருடக்கணக்கில் சேர்ந்து வாழ்ந்து வந்தாலும் பாசமான துணையோ அல்லது இனிய தாம்பத்தியமோ எல்லாருக்கும் வாய்ப்பது இல்லை. அதிகமாக சந்தேகப்படும் துணையாலும் அன்பும் அக்கறையும் கிடைக்காதவர்களே தங்கள் தேவைகளை தீர்க்க புதிய உறவை நாடுகின்றனர். ஹிஞ்ச், டிண்டர், சீக்கிங் என்று பல டேட்டிங் ஆப் இந்தியாவில் பிரபலமாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா மெரைட்டல் என்று கூறப்படும் திருமண பந்தத்தை மீறிய புதிய உறவுகளுக்காகவே பிரத்யேகமாக பிரான்ஸ் நாட்டில் உருவாகியிருக்கிறது கிளீடன் ஆப். டேட்டிங் ஆப்பில் தன் தேவைகளை முன்னரே சொல்லி முறையாக டேட் செய்தாலும் காதல், ஸ்டாக்கிங், பிளாக்மெயில் என்று அதில் பல அசௌகரியங்கள் இருக்கிறதோ என்னமோ. எதற்கு வம்பு என்று திருமணம் ஆகி வேறு உறவை நாடுகிறவர்களுக்கு என்றே சமீபத்தில் இந்த ஆப் இந்தியாவில் அறிமுகமாகி இருக்கிறது. 2009 இந்த ஆப் தொடங்கப்பட்டிருந்தாலும் இந்தியாவிற்கு வருவது இதுவே முதல் முறை. இதில் ஹைலைட்டே அதிகமான தென்னிந்திய பெண்கள் இந்த ஆப்பில் தங்களுக்கு புதிய உறவு வேண்டும் என்று பதிவு செய்து உள்ளனர். தாம்பத்திய உறவில் மிகவும் அதிருப்தி அடைந்திருக்கும் பெண்கள் தங்களுக்கு என்று புதிய ஆண் உறவை தேடி இதில் பதிகின்றனர். வெளிநாடுகளை பொறுத்தவரை திருமண உறவு பிடிக்கவில்லை என்றால் அதிலிருந்து சுலபமாக வெளியே வந்து புதிய உறவில் இணைகின்றனர். இல்லை என்றாலும் நீண்ட காலம் ஒரு கள்ள உறவில் அவர்கள் நீடிப்பதில்லை. ஆனால் இந்திய ஆண்கள் அப்படியல்ல. பாரம்பரியம், கோட்பாடுகள், காதல் திருமணத்திற்கு கட்டுப்பாடுகள் என்று நிறைய தடைகள் இந்தியாவில் இருப்பதே இந்த திருமண பந்தத்தை மீறிய கள்ள உறவையும் ஒரு சேர தக்க வைக்கிறது என்று கூறப்படுகிறது. பெற்றோர்கள் பார்த்து வைக்கும் தங்கள் இணையை ஏற்று சந்ததிகளை பெருக்கினாலும் மனைவியை பிடிக்கவில்லை என்ற நிலையிலும் முறையாக விவாகரத்து செய்யாமல் தங்கள் தேவைகளுக்காகவே வேறு உறவை அவர்கள் தொடர விரும்புகிறார்கள். ஏனென்றால் இந்த ஆண்களுக்கு மனைவியும் வேண்டும், கள்ள உறவும் வேண்டும். இதில் நாங்கள் மட்டும் என்ன இழப்பமா என்று பெண்களும் ஆண்களுக்கு இணையாக தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த ஆப்பில் பதிவு செய்திருக்கின்றனர். அதுவும் 40% பேர் பெண்களே. இந்த ஆப்பில் இந்தியாவிலிருந்து மட்டும் சுமார் 30 லட்சம் பெண்கள் புதிய உறவிற்காக பதிவு செய்திருக்கின்றனர். அதுவும் 30 வயது முதல் 45 வயது உடையவர்களே இதில் அதிகம். அதாவது இந்த ஆப்பின் வாடிக்கையாளர்களில் கிட்டத்தட்ட 40% பெண்களே. எப்பொழுதும் வட இந்தியாவையே இதுபோன்ற அனைத்து டேட்டிங் அண்ட் எக்ஸ்ட்ரா மெரைட்டல் ஆப்பிற்கு முன்னோடியாக இருப்பார்கள். ஆனால் மும்பை, கொல்கத்தா, டெல்லி போன்ற நகரங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி முதல் இடத்தில் இருக்கிறது பெங்களூரு. ஹைதராபாத், கொச்சி, வதோதரா, குவாஹாட்டி, போபால் உள்ளிட்ட நகரங்களில் உள்ள பெண்களும் இந்த ஆப்பை விரும்புவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றனர். ஐடி நிறுவனங்கள் அதிகம் உள்ளதால் தான் பெங்களூருவுக்கு முதல் இடம் பிடித்துள்ளது என்ற தகவல் உருவாகியுள்ளது. நல்ல வேளை தமிழக பெண்கள் இந்த லிஸ்டில் இடம்பெறாமல் இருப்பது சற்று ஆறுதலான விஷயம் என்று மனதை தேற்றிக் கொண்டிருக்கின்றனர் கணவன்மார்கள்.